கத்தி எடுத்து எவன் கூடயும் சண்டை போடணும்னா தாராளமாக சண்டை போட்டுருவோம். உறவுகளோடும் நட்புகளோடும் இரத்த சொந்தங்களோடும் உண்மையில் யாருமே பகைமை பாராட்டலை. ஒருத்தர் ஐயா வேணும்னு நின்னோம், இன்னொரு பக்கம் அண்ணா வேணும்னு நின்னாங்க. யாரையும் வேணான்னு சொல்லலை. இதுதான் இந்த பாட்டாளி சொந்தங்களின் வலிமை. அண்ணன் வேணும்னு நின்னாங்க, ஐயா வேணும்னு நின்னாங்க. இன்றைக்கு இவர்கள் மத்தியில் இருந்த ஒரு பனிச்சுவரை தன் அன்பின் கதகதப்பால் உடைத்து நொறுக்கிவிட்டு இந்த பொதுக்குழுவில் தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார் நமது அன்பு தலைவர். எதையும் சும்மா எல்லார்ட்டையும் பதவி வாங்கல, சரியான நிர்வாகத்தை, திட்டமிடலை, மக்கள் பணியை தனது கட்சிக்குள்ளும் நிகழ்த்திவிட்டு இந்த தலைவர் பொறுப்பை மீண்டும் ஒரு முறை அவருக்கு இந்த தேர்தலில் பாட்டாளி சொந்தங்கள் வழங்கி இருப்பது அல்லது அவர் பெற்றிருப்பது உண்மையிலே நமக்கெல்லாம் மகிழ்வான ஒரு விஷயம். நமது சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவ முனைவர் சௌமியா அவர்கள் அரசியலில் பெண்களுக்கான குரல்ங்கிறதே ரொம்ப பலவீனமான குரல் தான். அவ்வளவு சீக்கிரம் ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கான இடமோ குரலோ மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பெண்களுக்கான குரல் மனிதநேய குரலாக எல்லா களத்திலும் ஒழிப்பதற்கான ஒரு காரணகர்த்தாவாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெண்ணுக்கு, மகளிருக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. அதற்கும் இந்த பொதுக்குழுவிற்கு மகளிரின் சார்பில் நாங்கள் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு பக்கம் நரேட்டிவ் பாலிடிக்ஸ், பிம்ப அரசியல் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தாங்க லஞ்ச லாவணி எல்லாமே எல்லா எம்எல்ஏவும் இருக்கிறாங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள். உண்மையில் 91ஆம் ஆண்டு தொடக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், எனக்கு தெரிஞ்சு சக்தி கமலம்மா, சிலம்பு செல்வி, எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு மற்ற 2 கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பின்புலத்தோட, எவ்வளவு பெரிய பணபலத்தோட இருந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் இன்னமும் எளிமையின் உருவமாக சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்றைக்கே லஞ்சலாவண்யம் எதையும் தொட்டு கூட பார்க்காத, முகர்ந்து கூட பார்க்காத ஒரு அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தந்தது இந்த இயக்கம். நரேட்டிவ் பாலிடிக்ஸ்லாம் அதெல்லாம் வேலையே இல்லை. அதுக்கு முன்னாடியே இவர்கள்லாம் நமக்கு முன்னாடி இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த இயக்கத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக 2016 தொடக்கம் மருத்துவர் ஐயாவால் நீங்க வாங்க இந்த இயக்கத்துக்கு, உங்களுக்கான எல்லா சுதந்திரமும் கவிஞராக நாங்கள் தருகிறோம் என்று ஐயாவின் அந்த குரலின் மூலமாக அடையாளம் காணப்பட்டு திருநெல்வேலியில் முதல் முறையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் உரையை கேட்டபோது கொஞ்சம் வெக்கமா இருந்தது இந்த துண்டை தோல்ல போட்டுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்கள் அரசியல் மேடையில் உட்காரக்கு கொஞ்சம் யோசனையா இருந்த நேரத்தில் அவரது உரை தந்த கௌரவம், இந்த துண்டை நாங்கள் போட்டுக்கொள்வதற்கு கௌரவத்தோடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தொடங்கிய அந்த பயணம் இன்றைக்கும் எத்தனையோ தடர்பாடுகளுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக தேர்வு செய்திருக்கிற தேர்தல் அமைப்பு குழுவினருக்கும் அதை தேர்வு செய்வதற்கு காரணமாயிருந்து என் மேல் நம்பிக்கையும் நல்லெண்ணமும் வைத்திருக்கிற அத்துணை மேடையில் அமர்ந்திருக்கிற மூத்த முன்னோடிகளுக்கும் எங்களது தலைவர் அவர்களுக்கும் எல்லாவற்றையும் விட கடைக்கோடி தொண்டனாக இருந்து கொண்டிருக்கிற பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, எல்லாருக்கும் பசி இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையில் தமிழகத்தின் தலைமுறையை காக்க வேண்டிய பசி தீராது எங்களுக்குள் இருக்கிறது. இந்த தலைமுறையின் மகளிரை போதைப் பொருட்களிலிருந்தும் இந்த மதுவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பசி எங்களுக்கு தீராது காத்திருக்கிறது. விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய பசி பாட்டாளி சொந்தங்களாக எங்களுக்குள் இன்னமும் அனல் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கான இலவச கல்வி, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, முந்திலாம் காக்காசானால் கவர்மெண்ட் வேலைப்பாங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு எங்களுக்கான பணம் கிடைக்கல, ஊதியம் கிடைக்கல, ஓய்வூதியம் கிடைக்கல, அல்லாடிட்டு இருக்க நேரத்தில் இல்லை, எல்லோரையும் பாதுகாப்பாக வைக்க போகின்ற அரசாகவும் அதை ஆளுகின்ற தலைவராகவும் எங்களது தலைவர் பொறுப்பேற்கக்கூடிய நாளை காத்திருக்கக்கூடிய பசி ஒன்றுதான் எங்களது பெரும் பசியாக இருக்கிறது. அந்த பசியை அடுத்து வருகின்ற காலங்களில்
2031 தலைவரை முதல்வராக ஆக்குகின்ற உறுதிமொழி ஏற்று நாங்கள் செயல்படுவோம். நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களோடு பயணம் தொடர்ந்து பயணிப்பேன். நன்றி.